வணக்கம் தமிழா. கடவுள் பேரால சில பேர் மாநாடு நடத்துறதா கிளம்பிட்டானுங்க. நான் சொல்றது இல்லை, இந்த கடவுள் பேரால எவெல்லாம் மாநாடு நடத்த போறேன்னு சொல்றானோ அவன்லாம் ஒன்று மத கலவரம், ஒன்று ஜாதி கலவரம், இல்லைன்னா பிரிவினைவாதம் உண்டாக்க. அது எந்த மதமா இருந்தாலும் சரி, இந்து மதமா இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மதமா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மதமா இருந்தாலும் சரி. ஏன் கேட்டால் இவனுங்க யாரும் மக்களுக்காக ஒருபோதும் மாநாடு நடத்த மாட்டானுங்க, கூட்டம் கூட மாட்டானுங்க, போராட மாட்டானுங்க. மக்கள் எடுத்த பிரிவினைவாதம் உருவாக்குறதுக்காக தான் திடீர்னு மாநாடு உருவாக்குவாங்க. அந்த மாதிரி தான் அந்த முருகர் மாநாடு இப்போ நடக்குது, இப்போ நடத்துகிறாங்க. இப்போ எல்லா ஊர்லேயும் முடிஞ்சிடுச்சு. மகாராஷ்டிராவில் விநாயகருக்கு, உத்தரப்பிரதேசத்தில் நம்ம ராம் பகவானுக்கு, அதுக்கப்புறம் பீகார் சைடு போனால் கிருஷ்ண பகவானுக்கு, கேரளா பக்கம் போனால் ஐயப்பனுக்கு, இப்போ தமிழ்நாட்டில் திடீர்னு முருகர் மேலே பாசம் இவங்க மாநாடு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாயிகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா மாநாடு நடத்துறீங்க, போராடி இருக்கீங்களா? கிடையாது. விலைவாசி உயர்வை கண்டடிச்சு ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்கீங்களா? கிடையாது. இல்லை, இவ்வளோ ஒருத்தரம் 18% கிட்ட வரி வசூல் பண்ணுறாங்கல்ல, இன்கம் டேக்ஸ், அதுக்கு ஏதாவது போராட்டம் பண்ணுறீங்களா? இல்லை. இவ்வளோ ஒருத்தரம் மக்கள் கஷ்டப்படுறாங்களே படிப்புக்காக, இந்த மக்களுக்காக போராடணும் இது பண்ணுறீங்களா? எதுவும் கிடையாதுங்க. கடவுள் ஒருபோதும் இவங்கள்ட்ட சொல்ல, அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, ஒருபோதும் இவங்கள்ட்ட சொல்ல எனக்காக இது பண்ணு அது பண்ணுன்னு. ஆனால் இவனுங்களே ஆரம்பித்து மாநாடு நடத்துன்ற பேரில் கலவரத்தை ஊட்டி தமிழ்நாட்டில் ஒற்றுமையாக இருக்க மக்களை பிரிக்கணும். இதுதான் இவங்க எண்ணம். ஏன்னு கேட்டால் கடைசி வரையும் கடவுள் பேரை வச்சு தானே ஏமாற்றி சாப்பிடணும். ஒருபோதும் கடவுள் இறங்கி எனக்கு இது பண்ணுன்னு கேட்கல. ஆனால் இவனுங்களே மாநாடு நடத்துவானுங்க. ஏன் ஒத்துமையாக இருக்கேன் தமிழ்நாட்டில் மட்டும், மற்ற ஸ்டேட் மாதிரி அடிச்சுக்கிட்டு சாவுன்னு இந்து முன்னணிக்காரங்களும் பாஜக காரங்களும் இப்ப நடத்திட்டு இருக்காங்க கந்த சஷ்டி கவசம். அதே முருகன் கோயிலுக்குள்ள போயிட்டு தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் சாமி கும்பிடணும், அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணுங்கடான்னா வாயும் சூவும் மூடிக்கின்னு தான் வேலையை பார்ப்பானுங்க. இதுக்கெல்லாம் அவங்க போராட மாட்டானுங்க. நல்ல விஷயத்துக்காக ஒருபோதும் இந்த மத குருமார்களும் சரி, மதவாத கட்சிகளும் நல்ல விஷயத்துக்காக ஒருபோதும் போராட மாட்டாங்க. கலவரத்தை உண்டாக்க போராட்டம் பண்ணுவானுங்க. சாதி கலவரம், மக்கள் எடுத்த பிரிவினைவாதம் உண்டாக்குறதுக்காக மட்டும்தான் இவனுங்க மாநாடு நடத்துவானுங்க. மக்கள் மேலே ஒருபொழுதும் இவனுங்க அக்கறை பட மாட்டானுங்க. வாழ்க தமிழ், வளர்க இந்தியா, எது முக்கியம்னு நீங்களே நினச்சிங்க.